ஹாய்! இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குயிக் அண்ட் ஈஸியாக தாபா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் நான் பட்டர் எடுத்துட்டேன். அது கூட ஒரு இன்ச் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் எடுத்துட்டேன். அது கூட நான் 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளி எடுத்துட்டுருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகா பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் வரமல்லி பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். இது நம்ம பச்சை வாசனை போக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் எண்ணெய்லாம் விட தேவையில்லை. இந்த பட்டர்லேயே இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா வதக்கட்டும். வதங்கினக்கப்புறம் இதில் மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்தின்னு சேர்த்தின்னா அந்த பச்சை வாசனை போக ஒரு லோ ஃப்ளேமில் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினக்கப்புறம் அதை கூல் டவுன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இன்னொரு பேனில் நம்ம பட்டர் சேர்த்திண்டு நான் ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர் சேர்த்தின்ட்டுருக்கேன். அது கூட ஒரு குடமிளகா, ஒரு பெரிய வெங்காயத்தை க்யூபாக எல்லாமே நறுக்கின்னு இந்த பட்டர்லேயே அதை கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கிறேன். சாட்டே பண்ணால் அது நல்லா சாஃப்டாக ஒரு ஃப்ளேவர் நல்லா அரோமா நல்லாயிருக்கும். இப்போ அது கூட நான் அரைச்ச கிரேவி ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க பண்ணிக்கிறேன். இது கூட நான் அன்ஸ்வீட்டன் கோவா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ரிச்னஸ்க்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். வாசனையும் நல்லாயிருக்கும். இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி ஃப்ரெஷ் கொரியாண்டரை இது கூட சேர்ந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா தாபா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது போல் நிறையா ரெசிபிக்கு தலிகை பிரமாதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.